வணக்கம். இன்றைக்கி பொங்கலுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா வதங்கினது கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு புளியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். அதையும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை புளிக்குழம்பு பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். தண்ணி ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பவுடர் மாதிரி. இது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணதை இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.